بسم الله الرحمن الرحيم الحمد لله ربي يهتف باسمك قلبي الحمد لله الحمد لله الحمد لله ربي يهتف باسمك قلبي الحمد لله الحمد لله حمدا إلهي وشكرا أنت يا معبد يا من جل قدرا لك الحمد طوعا لك الحمد فرضا وثيقا عميقا سماء وأرضا لك الحمد طوعا لك الحمد فرضا وثيقا عميقا سماء وأرضا. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் நாம் இந்த இடத்திலே இரண்டாவது நாளாகவும் மார்க்கத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே பள்ளி வாயிலிலே உட்கார்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய அம்சங்களில் முக்கியமான முதல் 2 விஷயங்களையும் நேற்று விரிவாக நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்ற 8 விஷயங்களையும் ரொம்ப விரிவாக இல்லாமல் ஓரளவு விளக்கத்துடன் 1 மணி நேரத்துக்குள் முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, 3வது ஒரு முஸ்லிமினுடைய இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய குஃபுருக்கு கொண்டு போய் விடக்கூடிய 3வது காரியம் என்னவென்றால், அதிக மக்கள் விழக்கூடிய காரணம் என்னவென்றால், அதிக பேர் அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய காரணம் என்னவென்றால், சிலர்கள் நினைக்கிறார்கள் இஸ்லாம் தவிர்ந்த ஏனைய மத கொள்கைகள் கோட்பாடுகள் அவர்களுடைய சித்தாந்தங்கள் மார்க்க வணக்கங்கள் இவைகளும் சில நேரம் சரியாக இருக்கலாம், அவர்களை நாம் இஸ்லாத்தை விட்டும் வெளியே இருக்கின்ற குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்ற காஃபிர் என்ற வார்த்தையை அவர்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி என்றால் அந்த எம்மதமும் சம்மதம் போலவும் சில முஸ்லிம்கள் அப்படி நினைத்து விடுகிறார்கள். குறிப்பாக பல இன மக்கள் வாழக்கூடிய நாடுகளிலே மற்றவர்களை, குறிப்பாக யூத கிறிஸ்தவ சகோதரர்களை சகோதரர்கள் என்று பொதுவாக சகோதரர்கள் சொன்னாலும் மார்க்க அடிப்படையிலே அவர்களை நாம் பிரித்து பார்க்கக்கூடாது, அவர்களை காபிர் என்று சொல்லக்கூடாது. அவர்களும் உதாரணத்துக்கு ஒரு வேதத்தை தான் வைத்திருக்கிறார்கள், அவர்களும் ஏதோ ஒரு அடிப்படையில் இறைவனை நம்புகிறார்கள், அல்லாஹ் என்று சொல்கிறார்கள், மேலே ஒருவன் இருக்கிறான் என்று நம்புகிறார்கள், ஏதோ ஒரு அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏதோ ஒரு அடிப்படையில் நம்பி இருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்து அவர்களை மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள், மறுமையிலே அவர்களும் முஸ்லீம்களை போன்று இருப்பார்கள் என்றெல்லாம் குறிப்பாக வேதக்காரர்களை என்ன செய்கிறார்கள், முஸ்லீம்கள் நினைத்து விடுகிறார்கள். இந்த நினைப்பு ஏனைய மத கொள்கைகளையும் குறிப்பாக வேதக்காரர்களுடைய கொள்கைகளையும் சரிகண்டு அவர்களையும் ஏதோ ஒரு அடிப்படையில் முஸ்லீம்கள் தான், நாம் பிரித்து பார்க்க கூடாது என்று நினைப்பது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை, அல்லாஹ் இறுதியாக நமக்கு அருளிய இஸ்லாமிய மார்க்கத்தை குர்ஆனை கொச்சைப்படுத்துவதாகவும் குறைத்து மதிப்பிடுவதாகவும் மாறிவிடுகிறது. எனவே அல்லாஹ் யாரை காபிர்கள் என்று சொன்னானோ, யார் இஸ்லாமிய வட்டத்துக்குள் விட்டும் வெளியிலே இருக்கிறார்கள் என்று குர்ஆனில் சொல்லி இருக்கிறானோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியே தான் இருக்கிறார்கள். சரியான தூய இஸ்லாத்துக்குள் வரும் வரைக்கும் அவர்கள் காபிர்கள் தான் என்று ஒரு முஸ்லீம் உறுதியாக நம்ப வேண்டும். அந்த விஷயங்களில் விட்டு கொடுப்பு இருக்கக்கூடாது. நீங்களும் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள் தான்,
நீங்களும் ஒரு வகையில் சரியாகத்தான் இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு முஸ்லிம் நம்பாமல் உறுதியாக அவனுடைய இஸ்லாம் தான் சரி என்று இருக்க வேண்டும். கொள்கையில் விட்டு கொடுப்பு இருக்கக்கூடாது. ஒரு அந்நிய சகோதரர்களுடன் சேர்ந்து பழகலாம், கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளலாம், அவர்களோடு ஒரு சமாதான முறையிலே சகோதரத்துவ முறையிலே வாழலாம், அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் உதவியாக இருக்கலாம், எல்லா நடவடிக்கைகளையும் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால், கொள்கை என்று வந்துவிட்டால் அதிலும் சேரக்கூடாது. நீங்களும் ஒன்றுதான் நாமும் ஒன்றுதான் என்று ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். உதாரணமாக பாருங்கள், வேதக்காரர்களை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்தும் சொல்லியிருக்கிறான், அதே நேரம் அவர்களை காபிர்கள் என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதாவிலே சொல்லும்போது லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மர்யம், அல்லாஹ் தான் மஸீஹ் ஈசா இப்னு மர்யம், இயேசுதான் அல்லாஹ் என்று சொன்னவர்கள் காபிர்கள் தான் என்று அல்லாஹ் அடிச்சு சொல்லி இருக்கிறான். எப்படி? இயேசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் என்று, அல்லாஹ்வையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரே கடவுள் என்று சொன்னவர்கள் நிச்சயம் அவர்கள் குஃப்ருக்கு சென்று விட்டார்கள், காபிர்கள் தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இதற்கு மேலால் நாம் என்ன செய்யக்கூடாது? இல்லை, அவர்களையும் இஸ்லாமிய வட்டத்துக்குள் சேர்த்துக் கொள்வோம் என்று ஒரு முஸ்லிம் வரக்கூடாது. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள், இறை வேதத்தை மாற்றிவிட்டார்கள், அதிலே ஷிர்கான விஷயங்களை சேர்த்திருக்கிறார்கள், அதிலே இறை தூதர், கடைசி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்த விஷயங்களை மறைத்து விட்டார்கள். எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை சரி காண முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே ஏகப்பட்ட இடங்களிலே சொல்லியிருக்கிறான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதக்காரர்களிடம் சொல்லுமாறு சொல்கின்ற வசனங்களில் ஒன்றுதான் وَقُلْ لِلَّذِينَ أُوتُوا الْكِتَابَ وَالْأُمِّيِّينَ أَأَسْلَمْتُمْ فَإِنْ أَسْلَمُوا فَقَدِ اهْتَدَوْا. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத் ஆல் இம்ரானிலே சொல்லும்போது, நபியே வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் சொல்லுங்கள், வேதக்காரர்கள்னா யூத கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கும் சொல்லுங்கள், வேதம் இல்லாத இந்த மக்காவாசிகளுக்கும் சொல்லுங்கள். உம்மீன் என்று வந்தால் வேதம் இல்லாத சமுதாயத்துக்கு சொல்லுவது. ஏதோ ஒரு அடிப்படையில் வேதம் உள்ளவர்களை வேதக்காரர்கள் சொல்லுவது யூத கிறிஸ்தவர்கள். இந்த ரெண்டு இனத்துக்கு சொல்லுங்கள், இஸ்லாத்துக்கு வாருங்கள், நான் கொண்டு வந்திருந்த மார்க்கத்துக்கு வாருங்கள். அப்படி வந்தால் நீங்கள் நேர் வழியில் இருக்கிறீர்கள். ரெண்டு பேருக்கு சொல்றான் அல்லாஹ் தஆலா. நீங்கள் இந்த இஸ்லாத்துக்கு வந்தால், நான் சொல்லியிருக்கின்ற கொள்கைக்கு வந்துவிட்டால் நீங்கள் சரியான வழியில் இருக்கிறீர்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வழி தவறியவர்கள், எல்லோரும் காபிர்கள் தான் என்று குர்ஆனிலே மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதம் கொடுக்கப்படாத சாதாரணமான மக்கள் இரண்டு பேரும் நபி அவங்கட அந்த இஸ்லாத்துக்குள், அவங்கட கொள்கைக்குள், அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துக்குள் வரவில்லை என்றால் அவர்கள் காபிர்கள் தான் என்று தெளிவாக குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். எனவே பிரித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுடன் சேர்ந்து வாழ்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வது, நல்ல நட்பண்புகளுடன் நடந்து கொள்வது வேறு. அதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் அதற்காக என்ன செய்யக்கூடாது? கொள்கையிலும் அவர்கள் உண்டுதான், அவர்களும் ஏதோ ஒரு வகையில் வேதத்தை வைத்திருக்கிறார்கள், இறை தூதரை நம்புகிறார்கள் என்று கொள்கையிலும் சமரசம் செய்யக்கூடாது. இஸ்லாம் என்பது தனிப்பட்ட மார்க்கமாகும், தனி அடையாள சின்னமாகும், அதை மாசுபடுத்தக்கூடாது. அப்படி ஒருவர் செய்தால் அவருடைய ஈமான இஸ்லாத்தை அது பாதித்துவிடும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு நபி அவங்க சொன்னாங்க என்று கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உயிரோடு இருந்தால், இப்போது சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போது உயிரோடு இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிப்பட்ட இறை தூதர் என்பதற்காக என்னை விட்டுவிட்டு அவர்கள் தனி வழியில் செல்ல முடியாது, நான் காட்டிய வழியில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தே ஆக வேண்டும் என்கிறாங்க. ஒரு வாதத்துக்கு வச்சுக்கொள்வோம், நபி அவங்க சொல்றாங்க, லவ் கான மூசா ஹய்யன், இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தாலும். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சொல்றாங்க, ஏன் மற்ற நபிமார்களை சொல்லல? ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் நபி அவங்களுக்கு முந்தின நபிமார்களில் மிக முன்னணியில் இருப்பவர்கள்.
மிக அல்லாஹ்வினுடைய பார்வையில் மிக முக்கியமான அந்தஸ்துள்ள நபி ரசூல் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட ரசூல் என்னுடைய உம்மத்தில் உயிரோடு இருந்தாலும் அவரும் என்னை பின்பற்றாமல் வேறு வழி அவருக்கு கிடையாது என்கிறாங்க. அப்ப என்னுடைய மார்க்கம் தான் இறுதியான மார்க்கம், என்னை பின்பற்றியாக வேண்டும், என்னை இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனத்திலே சொல்கிறான், ஆமனர் ரசூலு, நபியை உங்களை சொல்லும் போது இந்த இறை தூதர் அவருக்கு அருளப்பட்ட, நபியை உங்களை பார்த்து சொல்றான் அல்லாஹ் தஆலா, இந்த இறை தூதர் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், விசுவாசிகளும் விசுவாசிக்கிறார்கள். எல்லோருமே அல்லாஹ்வையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும், ஒரு இறை தூதர் அல்ல, எல்லா இறை தூதர்களையும் விசுவாசிக்கிறார்கள். இறை தூதர்களுக்கு மத்தியிலே அவர்கள் பாரபட்சம் காட்ட மாட்டார்கள், இறை தூதர்களை வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டார்கள், எல்லோரும் இறை தூதர்கள் என்று நம்புவார்கள் என்று நபி அவங்களையும் சஹாபாக்களான விசுவாசிகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப அவங்களோட தனிப்பெரும் அடையாளம் என்ன? இறை தூதர்களுக்கு மத்தியிலே வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டார்கள். இறை தூதர்களுக்கிடையில் வித்தியாசப்படுத்துவதில்லை என்றால் என்ன அர்த்தம்? நாம் நபி அவங்களை மட்டும்தான் பின்பற்றுவோம், நமக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ப மாட்டோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு தேவையில்லை என்று நபி அவங்களோட உம்மத்தினர்கள் இருக்க மாட்டார்கள். வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டார்கள், பாரபட்சம் காட்ட மாட்டார்கள், எல்லோரும் அல்லாஹ்விடமிருந்து வந்தவர்கள் தான் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப நீங்க ஏனைய உதாரணமாக கிறிஸ்தவர்களுடைய வேதத்தை எடுத்து பார்த்தால் அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அவர் என்று வந்திருக்கும், ஏனைய நபிமார்களுக்கெல்லாம் அவன் என்று வந்திருக்கும். அப்ப என்ன நடக்கிறது? அங்கு பாரபட்சம் காட்டப்படுகிறது. ஏனையவர்கள் ஒரு மாதிரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள் மாதிரியும் அந்த மக்கள் பார்க்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது அப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய கொள்கைக்கு முரண்படுகின்ற எல்லோருமே இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கிறார்கள். அந்த கொள்கையில் சமரசம் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது. அப்படி எம்மதமும் சம்மதம், எல்லா மதத்தினர்களும் ஒன்றுதான் என்று ஒரு முஸ்லிம் நினைத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். மீண்டும் அவன் தௌபா செய்து இஸ்லாத்துக்குள் வர வேண்டும். இந்த கொள்கையை சரி செய்து கொண்டு இந்த தவறை திருத்திக் கொண்டு மீண்டும் இஸ்லாமிய வட்டத்துக்குள் வர வேண்டும் என்பதை நாம் இந்த மூன்றாவது விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது ஒரு முக்கியமான விஷயம். நாலாவது, சிலர்கள் நினைக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் எல்லாம், நபியவங்க போதிச்ச சுன்னத்துக்கள் எல்லாம், போதனைகள் எல்லாம் அது இந்த காலத்துக்கு சரி வராது. இது முஸ்லீம்களுக்கு மத்தியில் அநேகமான ஆக்கள் எப்படியான ஆக்கள் நினைப்பாங்க என்றால், மேற்கத்திய கலாச்சாரத்தில் பாதிக்கப்பட்டு சடத்துவவாதம் உள்ளத்திலே அப்படியோ வேரூன்றி போய் இந்த உலக இன்பங்களிலே மதிமயங்கி போய் ஈமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் குர்ஆனுடைய பிரகாசத்தை விட்டும் தூரமாகி போன மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்று கேட்டால், நபியவங்களோட வழிகாட்டல்கள் குர்ஆன் எல்லாம் அது ஒட்டக காலத்துக்கு தான் சரி, எப்படி ஒட்டகம் மேய்க்கிற காலத்துக்கு தான் சரி, இந்த காலத்துக்கு சரி வராது என்று நினைக்கின்ற முஸ்லீம்கள் இப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையில் முஸ்லீமாக பிறந்து விட்டதால் ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று மக்கள் கேட்பார்கள் என்பதற்காக, ஏன் ஜும்மாவுக்கு வரவில்லை என்று கேட்பார்கள் என்பதற்காக, ஏன் பெருநாள் தொழுகைக்கு வரவில்லை என்று கேட்பார்கள் என்பதற்காக வருகிறார்கள். அவர்களுடைய உள்ளம் இஸ்லாத்திலே இப்படிப்பட்ட சந்தேகங்களை உள்வாங்கிய நிலையில் தான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட மக்களில் கணிசமானவர்கள் குறிப்பாக அந்நிய கலாச்சாரத்தால், குறிப்பாக மேற்கத்திய ஷைத்தானிய கலாச்சாரத்தால், கட்டுக்கடங்காத கலாச்சாரத்தால், கட்டுப்பாடற்ற கூடாது, இது கூடாது என்ற அந்த வேர்டை அவர்களுடைய அகராதியிலிருந்து தூக்கி வீசி விட்டார்களே, அந்த சமுதாயத்தின் கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த சமுதாயத்துக்கு கூடாது என்கிற வேர்டு அவங்களோட காமூஸில், அவங்களோட டிக்ஷனரியில் கிடையாது. எல்லாமே கூடும்.
அப்ப இப்படிப்பட்ட கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டால், எல்லாம் வல்ல அல்லாஹ்வால் என்ன நடக்கும் என்பதை, எது நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை தெளிவாக புரிந்து வைக்கின்ற அந்த இரட்சகன் அருளிய வேதத்தை இவர்களுடைய இப்படிப்பட்ட அற்பமான அறிவால் இது இந்த காலத்துக்கு பொருந்தாது நினைக்கிறார். இது ஒட்டக காலத்துக்கு தான் பொருந்தும் என்று நினைக்கிறார். இப்படி ஒரு முஸ்லிம் நினைப்பானாக இருந்தால், அதை கொள்கையாக ஏற்று வாழுவானாக இருந்தால், வெளிப்படையில் அவன் தொழுதாலும் வெளிப்படையில் சகாத்து கொடுத்தாலும் அவன் உண்மையான இஸ்லாத்தில் இல்லை, அவன் குஃபருக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன முஸ்லிம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன முஸ்லிம், இஸ்லாமிய சட்டம் தான் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது, இஸ்லாமிய குர்ஆன் தான் எல்லா காலத்துக்கும் ஏற்ற வழிகாட்டி, அதுதான் இறைவேதம், அது காலத்துக்கு ஒவ்வாதது, இந்த காலத்துக்கு பொருந்தாதது என்று இருக்காது. மாறாக நீங்கள் இன்று பார்த்து வருகிறீர்கள், எல்லா வேதங்களையும் மிஞ்சி, எல்லா வேதங்களையும் அப்படியோ தள்ளி பின்னுக்கு போட்டுட்டு சவால் விடக்கூடிய வேதமாக இப்படிப்பட்ட இந்த யுகத்திலே, எல்லா துறையிலும் மனிதன் முன்னேற்றம் கண்ட இந்த காலகட்டத்திலே குர்ஆன் முன்னுக்கு தைரியமாக நிற்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எந்த வேதத்தையாவது சவாலாக முன்னுக்கு வச்சு வேண்டிய கேள்வியை கேளுங்கள், இதில் உங்களால் முடியுமாக இருந்தால் பிழையை தவறை காட்டுங்கள் என்று எந்த ஒரு மத தலைவராவது அவருடைய வேதத்தை முன்னுக்கு வச்சு வந்திருக்கிறாரா? கண்டிருக்கிறீர்களா? உலக மட்டத்திலே யார் அதை முன்வைக்கிறார்கள்? முஸ்லீம்கள் தான் முன்வைக்கிறார்கள். இதோ குர்ஆனை படியுங்கள், சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், ஆய்வு செய்து பாருங்கள். மாறாக எல்லாருடைய குற்றச்சாட்டுகளுக்கும் தெளிவான பதிலை கொடுத்து தோல்வி அடைய வைத்த ஒரு வேதம் இருக்குமா இருந்தால் குர்ஆனாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மேற்குலக நாடுகளிலே இஸ்லாமே இல்லாமல் இருந்தது. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் அந்த இஸ்லாம் அங்கு சென்று குழந்தையாக இருந்தது. இப்போது அந்த குழந்தை நடமாட ஆரம்பித்திருக்கிறது. யார் யாரெல்லாம் அந்த கலாச்சாரத்தால் தாக்கப்பட்டு இஸ்லாம் பொருந்தாது என்று நினைத்தார்களோ, குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் தோல்வி அடைவார்கள், இயல்பாகவே தமது நிலைப்பாடை மாற்றிக்கொள்வார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் எந்த ஒரு முஸ்லிமும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த காலத்துக்கு சரி வராது, நபியவங்க அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் அதை சீர் செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய அறிவுக்கு இது வெட்டவில்லை, ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் இதை சொல்லிவிட்டான் என்பதற்காக உறுதியாக நம்ப வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களை, ஒரு சட்ட ஒரு விதியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் புத்திக்கு பொருந்தாததை சொல்லாது. இஸ்லாமிய மார்க்கம் அறிவுக்கு பொருந்தாததை சொல்லாது. ஆனால் எல்லோருடைய அறிவும் தடுமாறுகின்ற விஷயங்களை சொல்லும். உங்களுடைய அறிவு தடுமாறக்கூடிய விஷயங்களை அது சொல்லும். ஏன்? அது எல்லாம் வல்ல அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. அவனுடைய சக்தி வல்லமையால் இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும்போது அன்ஸலஹு பிஇல்மிஹ், அல்லாஹ்வினுடைய அறிவாற்றலால் இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறதுங்கிறார். எனவே அந்த அறிவாற்றலுக்கு முன்னால் உங்களுடைய அறிவாற்றலை கொண்டு போய் மோதாதீர்கள். நீங்கள் விசுவாசிகள், அடியார்கள் என்ற வகையிலே அவன் சொல்லுவதை கேளுங்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்திலே ஒரு மனிதன் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி சந்தேகம் வந்தால் அவன் அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்தவனாக, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடியவனாக மீண்டும் அவனுடைய கொள்கையை சீர் செய்து கொள்ள வேண்டும். இது இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் என்றால், இந்த இஸ்லாம் நான் கொண்டு வந்திருக்கின்ற அந்த பூரண மார்க்கம், இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இதற்கு உதாரணம் ஒரு கட்டடத்தை போல. அந்த கட்டடத்திற்கு அதை பார்க்க வருகின்ற எல்லோருமே அந்த கட்டடத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இஸ்லாத்துக்கு நபி அவங்க உதாரணம் சொல்றாங்க. இந்த பில்டிங் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக கட்டப்பட்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் ஒரே ஒரு இடத்தில் பார்க்கிறார்கள். அங்கு வைக்கப்பட வேண்டிய கல் வைக்கப்படாமல் அந்த இடம் வெற்றிடமாக இருக்கிறது.
எல்லோரும் பார்க்கிறார்கள் சொல்கிறார்களாம், இந்த கல்லும் வைக்கப்பட்டிருந்தால் இந்த பில்டிங் உடைய கதையே வேறு, இதனுடைய இடமே வேறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். இப்ப நபி அவங்க சொல்றாங்க, அந்த கல் தான் அந்த இடத்தை நிரப்ப வந்தவன் தான் நான் என்கிறாங்க. அப்ப நான் கொண்டு வந்திருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் குறை கிடையாது, எந்த குறையும் இல்லை. குறை இருப்பது போன்று மக்கள் நினைத்தார்கள், என்னுடைய வருகை மூலமாக அது நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது, எந்த குறையும் கிடையாதுங்கிறார். எவ்வளவு எப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வினுடைய சட்டத்துக்கு முன்னால் முழுமையாக அடிபணிய வேண்டும். அது அவனுடைய மனசுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் சரி, அவனுடைய பகுத்தறிவுக்கு அது எட்டவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதை நம்பினால் மாத்திரம்தான் உண்மையான இஸ்லாத்தில் இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக ஐந்தாவது விஷயம், சிலர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு வகையான வெறுப்புணர்வை வெளிப்படுத்துவார்கள். இப்ப நீங்க பார்க்கலாம், இஸ்லாமிய குற்றவியல் சட்ட விஷயங்கள். இப்ப கிட்டத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஹவுஸ்மேட் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், மரண தண்டனை வழங்கினார்கள். அந்த மரண தண்டனை என்ன அடிப்படையில் வழங்கப்பட்டது என்பது வேறு விஷயம். ஆனால் இந்த சட்டத்தை அதிகமான மக்களுக்கு அதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதற்கு மனசு இல்லை. ஏனைய மக்களுடன் சேர்ந்து இப்படியும் மார்க்கம் சொல்ல வேண்டுமா, இந்த சட்டம் காட்டு மிராண்டித்தனமான சட்டம் போன்றிருக்கிறது, இப்படி மரண தண்டனை வழங்கலாமா, இப்படி பெண்களுக்கு செய்யலாமா, இதை இஸ்லாம் சொல்கிறதா என்றெல்லாம் இந்த சட்டத்தை ஒரு வெறுப்புணர்வுடன் மக்கள் நோக்கினார்கள், முஸ்லீம்களும் நோக்கினார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதன் அல்லாஹ் அருளிய ஒரு சட்டத்தை, அல்லாஹ் அருளிய ஒரு விதிமுறையை, அவனுடைய வசனம் சொல்கின்ற ஒரு தீர்ப்பை விசுவாசிகள் இந்த உணர்வுடன் பார்த்தால், வெறுப்புணர்வை அந்த சட்டத்துக்கு முன்னால் வெளிப்படுத்தினால், அவர்களுடைய இஸ்லாத்தை அது பாதித்து விடுகிறது. அவர்களுடைய ரப்புக்கு முன்னால் உன்னுடைய தீர்ப்பு எமக்கு சரி வராது, வேண்டாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன கலிமாவுக்கும் உங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் முரண்படுகிறது, எனவே அது பாதித்து விடும், உங்களை வெளியேற்றிவிடும். எனவே அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டால் அது எமது மனசுக்கு பாரமாக இருந்தாலும் ரப்பிடம் இருந்து வந்து விட்டது, எனவே அதில் ஹைர் இருக்கும், நலவு இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கொலைக்கு பதிலாக கொலை செய்தவனை பழிக்கு பழி தீர்ப்பது, அதிலேதான் உங்களுடைய எதிர்காலம் உண்டு, ஏனைய உயிர்களை பாதுகாப்பதற்கான சிறந்த வழி அதுதான், இல்லை என்றால் எல்லோரும் தைரியப்பட்டு இந்த உலகிலே கொலைகள் அதிகரித்து விடும். எனவே அட்டூழியக்காரர்கள் அடங்குவதற்காக, தைரியப்படாமல் இருப்பதற்காக இதை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், படைச்சவன் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அலா யஅலமு மன் ஹலக், உங்களை படைச்சவனுக்கு தெரியாதா உங்களுக்கு எப்படி சட்டம் சொல்ல வேண்டும் என்று? உங்களை அவன் செய்திருக்கிறான், வடிவமைத்திருக்கிறான், உங்களை பற்றிய முழு டீடைல்ஸும் செஞ்சவனான அவனுக்கு தெரியும், படைச்சவனான அவனுக்கு தெரியும். அவன் சொல்கிறான், இந்த சட்டம் தான் உங்களுக்கு பொருத்தம். இப்ப நாம வந்து கொண்டு இல்லை எனக்கு இந்த சட்டம் பொருத்தம் இல்லை என்று சொல்லுவது படைத்த ரப்பை மறுப்பதாக மாறிவிடுகிறது, உங்களது இஸ்லாத்தை பாதித்து விடுகிறது. எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய சட்டத்தை வெறுப்புணர்வுடன் நோக்கக்கூடாது. அப்படி வெறுப்புடன் செய்தால் கூட அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். உண்மையான விசுவாசி எப்படி இருப்பான் என்றால், உண்மையான விசுவாசியான ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இதுதான் தீர்ப்பென்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்காது. எப்படி? அவர்களுக்கு இதுவல்ல இதுதான் சரி என்ற ஒரு நிலைப்பாடு வராது. இதுதான் சரி என்று அதற்கு அடிபணிகிறார்களே அவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். எனவே வெறுப்புணர்வுடன் மார்க்க சட்டங்களை நோக்குவது ஈமானை பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது ஐந்தாவது. ஆறாவது, மார்க்க விஷயங்களை கேலி செய்வது, நையாண்டி செய்வது. இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம், சில விஷயங்களை, மார்க்க விஷயங்களை சிலர்களால் செய்ய முடியாது. ஏன்? அது அவர்களால் அதை அமல்படுத்த முடியவில்லை. அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள விஷயம். அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான், அவன் நாடினால் விரும்பினால் மன்னித்து விடுவான். அவன் கடமையாக்கின ஒரு விஷயத்தை, ஒரு கடமையை ஒரு முஸ்லிம் செய்யவில்லை, மரணித்து விட்டார். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடவில்லை என்றால் இந்த குற்றத்துக்காக தண்டிப்பான். அது அவனுடைய உரிமை.
சிலர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், சில விஷயங்களை, மார்க்க விஷயங்களை செய்பவர்களை பார்த்து நையாண்டி செய்வார்கள், கேலி செய்வார்கள், பார்த்து சிரிப்பார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு தாடி வைக்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தாடியை வலிக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. சரி, அந்த விஷயத்தை இவரால் செய்ய முடியல, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள விஷயம். ஆனால் என்ன செய்கிறது? தாடி வைக்கிறாக்களை பார்த்து சிரிக்கிறது, நையாண்டி பண்றது. இப்படியான விஷயங்கள் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அவன் மார்க்கத்தை நையாண்டி செய்கிறான். மார்க்கம் அல்லாஹ்வினுடைய மார்க்கமாகும். எனவே அல்லாஹ்வினுடைய சட்டத்தை நையாண்டி செய்தால் அல்லாஹ்வை நையாண்டி செய்தது போன்று. அப்படி ஒருவன் செய்தால் அவனுடைய இஸ்லாம் பாதிக்கப்பட்டு விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சிலர்கள் சஹாபாக்களை பார்த்து நையாண்டி செய்தார்கள். சஹாபா ஒரு யுத்தத்திலே, தபூக் யுத்தத்தின் போது சஹாபாக்களை பார்த்து சில விஷயங்களை சொல்லி நையாண்டி செய்கிறார்கள். எதற்காக நையாண்டி செய்கிறார்கள் என்று கேட்டால், மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுவதை மையமாக வைத்து நையாண்டி செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, இதை பார்த்தவுடன் இப்படியும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சிலர்கள் இருப்பார்களா என்று ஆச்சரியப்பட்டு, ஆனால் இவன் உண்மையிலே முனாஃபிக்காகத்தான் இவர்கள் இருக்க வேண்டும், உண்மையான முஸ்லிமாக இருந்தால் நையாண்டி செய்ய மாட்டார்கள், அப்ப நயவஞ்சவர்கள் நம்மளுடன் வந்து விட்டார்களோ யுத்தத்திலே என்று நபி அவங்கள்ட்ட வேகமாக ஓடி போனாங்களாம் சொல்றதுக்கு. இப்படி சிலர்கள் நையாண்டி செய்கிறார்கள். அப்ப சொல்றாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர், அங்க போனா இவர்களுடைய விஷயம் சம்பந்தமாக குர்ஆன் வசனம் அருளப்பட்டு விட்டது. அப்ப எவ்வளவு டேஞ்சரான விஷயம். மார்க்க விஷயத்தை நையாண்டி செய்யக்கூடாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வல இன் சஅல்தஹும், இந்த வசனம் தான் அருளப்பட்ட வசனம், சூரத்து தௌபாவில் வருகிறது. வல இன் சஅல்தஹும் லயகூலுன்ன இன்னமா குன்னா நகூது வனல்அப், இல்லை நாம் விளையாட்டுக்காகத்தான் அந்த வார்த்தைகளை பேசினோம் என்று நபியே அவர்கள் உங்களிடம் சொல்லி சமாளிக்க பார்க்கிறார்கள். ஏன் நீங்க இப்படி பேசினீங்க என்று கேட்டால், நபியை உங்கள்கிட்ட எப்படி சொல்றாங்களாம்? விளையாட்டுக்கு பேசினோம். மார்க்கத்தில் விளையாட்டா? அல்லாஹ்வினுடைய சட்டத்தில் உங்களுக்கு விளையாட்டா? உங்களுக்கு மத்தியில் விளையாடி கொண்டா வேறு விஷயம். உங்களை படைச்சவனுடனே உங்களுக்கு விளையாட்டா? மார்க்க விஷயத்தை மதிக்க கூடாதா? இதிலேயும் நீங்கள் கையெடுப்பீர்களா? இந்த விளையாட்டு சரி வராது, இது ஈமானுக்கு பாதிப்பு. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நபியே நீங்கள் ஏன் இப்படி சொன்னீர்கள் என்று நீங்கள் கேட்டபோது அவர்களுடைய பதில் எப்படி இருந்தது? நாம் விளையாட்டுக்கு பேசினோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா தஅததிரு, இப்போது சமாளிக்க வர வேண்டாம், பேசிவிட்டு இப்போது சமாளிக்க வர வேண்டாம் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். கது கஃபர்தும், நீங்கள் குஃபுருக்கு சென்று விட்டீர்கள், கேலி செய்தீர்களே, இந்த செயலால் நீங்கள் மீண்டும் இணை வைப்புக்கு, மீண்டும் குஃபுருக்கு சென்று விட்டீர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டீர்கள். பஅத ஈமானிக்கும், நீங்கள் விசுவாசிகளாக இருந்தீர்கள், கேலி செய்ததால் நீங்கள் குஃபுருக்கு சென்று விட்டீர்கள், மீண்டும் தௌபாவுடன் திரும்பி வர வேண்டும், இல்லை என்றால் இஸ்லாத்தில் இல்லை. அப்ப கேலி செய்வது அல்லாஹ்வையோ, சிலர்கள் கவிதை எழுதும் போது சில கவிஞர்கள் பாருங்கள் கடவுள்களை எல்லாம் ஒரு வகையாக கேலி செய்து கொண்டு போவார்கள். இது கவிஞர்களுடைய விளையாட்டு. எனவேதான் கவிதையை இஸ்லாம் அவ்வளவு தூரம் வரவேற்கவில்லை. நபி அவங்களுக்கு கவிதை பற்றிய அறிவு இருக்கவில்லை, கவிதை நபி அவங்களுக்கு அவசியமும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். எனவே கவிதை எழுத தொடங்கினால் ஒரு மனிதன் சுய நினைவை இழந்து விடுவான். எனவேதான் கவிஞர்களுடைய விளையாட்டுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், கடவுள்களை கூட விட்டு வைக்க மாட்டார்கள், நையாண்டியாக பேசிவிட்டு போய் விடுவார்கள். எனவேதான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு முஸ்லிம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை உரிய முறையில் மதிப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய பகுதியில் எதுவும் மாசுபடுத்தக்கூடாது. அல்லாஹ்வை உரிய முறையில் கண்ணியப்படுத்துவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த அளவுக்கு கண்டு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஹுதுபா ஓதுறதுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவங்க சபையில பிரசங்கம் செய்வதற்கு பயிற்சி வழங்கப்படுகிறது, மார்க்கத்தை மக்களுக்கு எட்டி வைப்பதற்கு. இப்ப அங்கிருந்த ஒரு ஆள் ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி சொல்லுவாங்கல்ல, அதை சொல்கிறார். அப்ப சொல்கிறாரு, எப்படி சொல்றார் என்று கேட்டால், மன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத், யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார், நேர் வழியில் இருக்கிறார். இந்த அடி சரி.
இரண்டாவது அடியை எப்படி சொல்கிறார் என்று கேட்டால் ஒமையா அசுஹிமா, அவ்விரண்டு பேருக்கும் யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் வழிகட்டு விட்டார்கள். நபி அவங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குது. எப்படி சொல்றாரு? ஒமையா அசுஹிமா, அவ்விரண்டு பேருக்கும் யார் மாறு செய்கிறார்களோ என்று பேசுகிறார். நபி அவங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குது. இதுல என்ன பிள்ளை இருக்குது? அவ்விரண்டு பேருக்கு யார் மாறு செய்கிறார்களோ என்றால் அதுல எந்த தவறும் கிடையாது. வெளிப்படையிலே ஏதாவது தவறு விளங்குதா? விளங்கவில்லை. அவ்விரண்டு பேரும் யாரு? யாரு? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும். எந்த பிழையும் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உரிய முறையில் கண்ணியப்படுத்துவதற்கு, அவர்களுடைய ரப்பை உரிய முறையில் மகத்துவப்படுத்துவதற்கு, அவனுடன் எந்த வகையிலும் யாரையும் கொண்டு போய் இணைக்க கூடாது என்பதற்காக ரொம்ப கவனமாக இருப்பார்கள். இந்த இடத்துல என்ன தவறு நடந்திருக்கிறது? உள்ரங்கமான ஒரு தவறு இருக்கிறது. என்ன? அவ்விரண்டு பேரும் என்று சொல்வதற்கு நான் யார்? அல்லாஹ்வுடன் இணைத்து என்னை சொல்வதற்கு நான் யார்? நான் உங்களுக்கு மத்தியிலே சிறப்புக்குரியவன், அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமை. சொன்னாங்க பிஸல் ஹதீபு அன்த, அந்த மனுஷரை பார்த்து சொன்னாங்க நீ மிக மோசமான பிரசங்கியண்டாங்க, மோசமான பேச்சாளர்னாங்க. அல்லாஹ்வுடன் என்னை இணைத்து விட்டீரா? வெளிப்படையில் தவறு கிடையாது. ஆனா நபி அவங்க அல்லாஹ்வுக்கு முன்னால் அவனை எந்த அளவுக்கு மகத்துவப்படுத்த வேணும் அந்த அளவுக்கு மகத்துவப்படுத்தி இருக்கிறார். இந்த அளவுக்கு நமக்கு ரப்புடைய விஷயத்துல மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது என்றால் இன்றைக்கு எப்படியெல்லாம் நடக்கிறது, எப்படியெல்லாம் மக்கள் பேசி விடுகிறார்கள். எனவே இது ஈமானை பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஏழாவது விஷயம் என்ன? சூனியம். சூனியம் மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றிவிடக்கூடிய செயல். சூனியம் செய்வது, சூனிய விஷயங்களில் ஈடுபடுவது, இந்த செயலை செய்பவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். ஏனென்று கேட்டால் அது தனி குஃப்ரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். சூனியம் என்பதே ஷிர்க் இல்லாமல் அது நடக்காது. இணை வைப்போடு சம்பந்தப்படாமல் அது செய்ய முடியாது. ஷைத்தான்களோடு சம்பந்தப்படாமல் அவர்களை கொண்டு உதவி தேடாமல் நடக்காது. எனவே சூனிய விஷயத்தில் ஈடுபடுபவர்கள், சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியிலே சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. நபி அவங்க சொல்றாங்க, உங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய பெரும்பாவங்களை உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்கள். நபி அவங்க சொன்னாங்க, முதலாவது இணை வைப்பாகும், இரண்டாவது சூனியமாகும், சூனியம் செய்வதாகும் என்கிறாங்க. சூனியத்தில் ஈடுபடுவது, அதை செய்வது ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். பாருங்க, ஷிர்க்குக்கு அடுத்ததாக எது இருக்கிறது? சூனியம் இருக்கிறது. இரண்டும் ஒன்று. ரெண்டையும் நபி அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இரண்டும் ஒன்று. சூனியம் என்பது அது வெளிரங்கமாக பகுத்தறிவு ரீதியாக உலக அடிப்படையில் சிந்தித்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உலக காரணங்களோடு இணைத்து சூனியத்தை பார்த்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிஹர் என்றாலே மறைவான விஷயங்களுக்கு தான் சிஹர் என்ற வேர்டை பாவிப்பது. இப்ப நபி அவங்க சொல்றாங்க, பேச்சில் சூனியம் இருக்கிறது என்கிறாங்க. எப்படி? பேச்சில் சூனியம் இருக்கிறது. அது எப்படி? அது பேச்சில் சூனியம் இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு மத்தியில் பேசுகிறேன், ஏதாவது ஒயர் கனெக்ஷன் இருக்குதா என்ற வாயிலிருந்து உங்களோட உள்ளத்துக்கு? ஏதாவது கனெக்ஷன் போய் கொண்டிருக்கிறதா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ இதில் ஒரு 50-40 பேர் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் நான் பேசுகிறத வச்சு உங்களோட கண் பிதுங்குது, ஆடுறீங்க, தலையை அசைக்கிறீர்கள், என்னமோலாம் செய்கிறீர்கள், உள்ளம் உருகிறது, கண்ணால கண்ணீர் வடிகிறது. இது எப்படி நடக்கிறது? எந்த தொடர்பையும் காணோமே. என்ன நடந்த? ஒன்றுமில்லை, வெளிப்படையில் எதுவுமே விளங்கவில்லை. ஆனால் விஷயம் நடக்கிறது. உங்களுடைய கண்ணால் கண்ணீர் வடிக்கிறது. நான் அடிச்சியா? அடிக்கவில்லை, ஆனால் உங்கள் கண்ணால் கண்ணீர் வடி. அப்ப அந்த பேச்சு அவ்வளவு விஷயங்களை செய்கிறது. வெளி தொடர்பை பார்த்தால் வெளிரங்கத்தில் எதுவுமே இல்லை. எனவே நபியும் சொன்னாங்க, பேச்சிலும் சூனியம் இருக்கிறது. அப்ப வெளிப்படையில் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு செயல், அது பல வகையான பாதிப்புகளை செய்யும். அதற்கு தான் இந்த சூனியம் என்று சொல்வது. அப்ப மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூனியத்தை ஷைத்தான்களின் மூலமாக சூனியக்காரர்கள் அதிகமாக செய்வதால்
அது இணை வைப்புக்கு கொண்டு போய் விடுகிறது, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுகிறது என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் பக்ராவிலே 102வது வசனத்திலே, வமா கஃபர சுலைமான், சுலைமான் அவர்களோடு ஜின்கள், ஏகப்பட்ட ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்ததற்காக அந்த பிரச்சனை அங்கு வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் வமா கஃபர சுலைமான், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குஃப்ருக்கு போய்விடவில்லை, வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் குஃப்ருக்கு சென்றார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். ஏன் அப்படி போனார்கள்? ஏன் குஃப்ருக்கு போனார்கள்? காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யுஅல்லிமூன الناس, அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அஸ்ஸிஹர், சூனியம் செய்யும் முறையை. அப்ப முதல் ஆசான் யாரு? சூனியத்தை கற்றுக் கொடுத்த முதல் ஆசான் குர்ஆன் சொல்கிறது ஷைத்தான்கள், ஜின்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப மதிப்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அசல் சூனியத்தினுடைய கல்வி ஷைத்தான்களிடம் இருந்துதான் பெற்றிருக்கிறார்கள். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷைத்தான்கள் குஃப்ருக்கு போனார்கள். காரணம் என்ன? சூனியத்தில் ஈடுபட்டதால். அப்ப சூனியம் என்பது மிக மோசமான செயலாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே இந்த சூனியக்காரர்களுடைய விஷயத்தை சொல்கிறார், சாத்திரக்காரர்களுடைய விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி நடக்க போற விஷயங்களை சொல்கிறார்கள். அவர்கள் மலக்குகள் பேசுகின்ற பேச்சை கேட்கிறார்கள், ஷைத்தான்கள் வேகமாக வந்து சூனியக்காரனுடைய காதிலே ஊதி விடுகிறார்கள். அவன் அதனுடன் சேர்த்து இன்னும் பல பொய்களை சேர்த்து உங்களுக்கு மத்தியிலே விட்டு விடுகிறான். எனவே அவன் சொன்னது நடந்து விட்டது நீங்கள் நினைக்கிறீர்கள், யதார்த்தபூர்வமாக அவனுக்கு எதுவுமே தெரியாது. மலக்குகள் பேசிக்கொண்ட சில விஷயங்களை ஷைத்தான்கள் கேட்டு வேகமாக சொன்னதுதான் காரணம் என்று நபி அவங்க சொல்றாங்க. எனவேதான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த சூனியம் என்பது கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவை ஏற்படுத்துகிறது. குர்ஆன் சொல்வதன் மூலமாக, குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவை ஏற்படுத்துகிறது. அதே போன்று நோய் நொடிகளை, சில பாதிப்புகளை உடம்பிலே ஏற்படுத்தி விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டதாக, ஒரு வகையான மறதி நிலை ஏற்பட்டதாக புகாரியில் இடம்பெற்றுள்ள செய்தியிலே பார்க்கிறோம். அது சூனியம் செய்யப்பட்டதை நபி அவங்க எடுத்து செயலிழக்க செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சூனியம் என்பது பலவிதமாக நடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலே சூனியம் மலிந்து போயிருந்ததால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்த போது ஃபிரௌன் சொல்கிறான், உனது சூனியத்தால் எம்மை இந்த பூமியை விட்டு வெளியேற்ற வந்திருக்கிறியா என்று சூனியம் என்றுதான் அவர்களை சொல்கிறான். அப்ப எனவே சூனியக்காரர்களை வைத்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதங்களை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியக்காரனும் போட்டி போட்ட செய்தியை குர்ஆனிலே பார்க்கிறோம். அப்ப அதில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடியை போட்டார்கள், அது பாம்பாக மாறியது. அப்ப ஃபிரௌன் சொன்னான், அவனுக்கு சூனியத்தை பற்றி தெரிந்ததால் இது சூனியம் என்றான். எனவே சூனியக்காரர்களை அழைத்து இதற்கு எதிராக போட்டி போட வைக்கிறார். அப்ப என்ன நடந்தது? அவர்கள் வந்து, சூனியக்காரர்கள் வந்து அவர்களுடைய தடிகளையும் அவர்களுடைய கயிர்களையும் போட்டார்கள், அது பாம்பாக மாறி ஓடியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடியை போட்டார்கள், அது பெரும் பாம்பாக மாறி அவர்களுடைய அந்த பாம்புகளை விழுங்கியது என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இவர்கள் செய்த சூனியத்தை பற்றி சொல்லும்போது, யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, சூரத்து தாஹாவிலே சொல்லும்போது யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, அவர்களுடைய சூனியத்தின் காரணமாக அவர்கள் போட்ட கயிறுகளும் தடிகளும் பாம்பாக காட்சிப்படுத்தப்பட்டது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி விளங்கும் என்றால், இந்த சூனியத்தினுடைய பாதிப்பை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூனியத்தின் காரணமாக, சும்மா போட்ட அந்த தடியாகத்தான் விளங்கும். சூனியத்தோடு அதை இணைத்து போட்டதால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வைக்கு அது பாம்பாக தோன்றியது. இதுக்கு சொல்லுவாங்க ஸஹ்ருத் தஹீல். இது வந்து ஒரு வகையான கண்ணை கட்டி விடுகின்ற சூனியம். நமது கண்ணுக்கு அப்படி தோன்றும். அந்த சூனியம் அப்படி ஒரு முறை இந்த பூமியிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் அது நடக்கிறது. அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி இருக்கிறான், என்னுடைய நாட்ட பிரகாரம் அது நடக்கிறது. அல்லாஹ் இந்த பூமியிலே அப்படி வைத்திருக்கிறான். அதை இவர்கள் கண்டுபிடித்து செய்கிறார்கள் ஷைத்தானின் மூலமாக. இது ஒரு விஷயம். அதே போல முடிச்சுக்களில் ஊதுகின்ற முறையும் ஒரு சூனிய முறையாக இருக்கிறது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த முறை செய்யப்பட்டதால் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபலக்கிலே சொல்லும்போது வமின் ஷர்ரின் நஃபாசாதி ஃபில் உகத், நஃபாசாத் என்றால் ஊதும் பெண்கள் என்று ஊதும் பெண்களுக்கு சொல்வது நஃபாசாத். ஃபில் உகத் என்று சொன்னால், உகத் என்றால் முடிச்சுக்கள். அப்ப முடிச்சுக்களில் ஊதும் பெண்களின் ஷர், வமின் ஷர்ரின் நஃபாசாத் என்று வருகிறது.
முடிச்சுக்களில் ஊதும் பெண்களின் தீங்கிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உன் கையில் தான் எல்லாம் இருக்கிறது, நீ நினைத்தால் எதுவுமே நடக்காது. எனவே இந்த சூனியமும் நீ நினைத்தால் நடக்காது என்பதால் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவங்களை சொல்ல சொல்லி இந்த வசனம் இறங்குகிறது. அப்ப என்ன அர்த்தம்? முடிச்சுக்களில் ஊதுகின்ற ஒரு வகை சூனியம் இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. அதால் தீங்கு ஏற்படும் என்பதையும் அந்த வசனம் சொல்கிறது. ஏன் ஷர்ரின் நஃபாதாத், முடிச்சுக்களில் ஊதும் பெண்களால் ஏற்படும் தீங்கிலிருந்து அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இப்படியான சூனியமும் வகை சூனியம் நடக்கிறது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் ஷைத்தான்களுடைய உதவியோடு நடக்கிறது, மக்களுக்கு இப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி நடந்ததால் நபி அவங்களுக்கு இந்த குல் சூறாக்கள் அருளப்பட்டதாகவும், அவர்கள் முடிச்சில் கட்டு போட்டு இருந்தவரை கட்டை அவிழ்த்து விட்டால் எப்படி எழுந்து செல்வாரோ அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுகம் கிடைத்ததாகவும் புகாரியில் இடம்பெற்றுள்ள செய்தியிலே பார்க்கிறோம். எனவே இப்படியான செயல்களில் ஈடுபடுபவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். எனவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே சூனியக்காரர்களுக்கெல்லாம் மரண தண்டனை தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப சூனியக்கார் புகாரியில் இடம்பெற்ற செய்தியிலே பார்க்கிறோம், சூனியக்காரர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தண்டனை வழங்குங்கள் என்று தீர்ப்பளித்ததாகவும், சூனியக்காரர்கள் தேடி மரண தண்டனை வழங்கப்பட்டதாகவும், இப்போதும் இந்த சவுதி அரேபியாவிலே சூனியக்காரர்களுக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல மதிப்புக்குரிய சோர்களே, 8வது விஷயம், சிலர்கள் என்ன செய்வார்கள்? இஸ்லாமிய வரலாற்றிலே நிறைய நடந்திருக்கிறது. அந்நிய சக்திகளுடன் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை காட்டி கொடுப்பது. இது ஈமானுக்கு ஆபத்தான விஷயம். இந்த உலக லாபங்களுக்காக, உலக இன்பங்களை அடைந்து கொள்வதற்காக அப்பாவி முஸ்லீம்களை பழி கொடுத்து, அவர்களை காட்டி கொடுத்து தான் தப்பித்துக் கொள்வது, தன்னுடைய அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வது, இது ஈமானுக்கு ஆபத்தான செயல். இது ஒரு காலமும் இப்படி ஒரு மோமின் செய்ய மாட்டான். அப்ப அது அதிகம் நடைபெற்றால் வரலாற்றிலே ஏகப்பட்ட அழிவுகளுக்கும் நாசங்களுக்கும் பின்னடைவுகளுக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நிறைய பேர் இஸ்லாமிய சமூகத்தை காட்டி கொடுத்தவர்கள், இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டு காட்டி கொடுத்தவர்கள், அந்நியர்களுடன் கைகோத்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அழிவுக்கும் நாசத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே. எனவே அதை கவனமாக பிடித்து ஒரு மனிதன் இப்படி ஒரு முஸ்லீம் ஒரு செயலில் ஈடுபட்டால் அது அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களிலே சொல்லியிருக்கிறான், அந்நியவர்களை நீங்கள் முஸ்லீம்களை விட உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். முஸ்லீம்களை ஒரு முஸ்லீமை நேசிப்பது போன்று அல்லது அதை விட அதிகமாக இன்னொருவரை நேசித்து முஸ்லீமை நீங்கள் காட்டிக் கொடுக்க வேண்டாம், முஸ்லீம் சமுதாயத்துக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். அப்படி ஒருவர் செய்தால் அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய செயலாகும் என்பதை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல 9வது விஷயம் என்ன என்று கேட்டால், இது நமது நாடுகளில் இருக்கிறது. சிலர்கள் நினைக்கிறாங்க ஆத்மீகத்தில் ஒரு கட்டத்தை அடைஞ்சிட்டா அதற்கு பின்னால் அவங்களுக்கு மார்க்கம் இல்லை. ஒரு கட்டம் இருக்கிறது, அதை அடைந்து விட்டால் அவங்க மார்க்கம் பின்பற்ற தேவையில்லை. அந்த நிலைக்கு போயிட்டா மார்க்கம் தேவையில்லை. மார்க்க மக்களுக்கு, அவங்களுக்கு மார்க்கம் இல்லை. தொழாம இருப்பாங்க. ஏன் தொழலைன்னு கேட்டால் அது ஷேக் தொழ மாட்டாங்க, நான் அவங்களுக்கு அந்த தொழுகை கடமை இல்லை, நம்ம தான் தொழும். அந்நிய பெண்களை பார்த்து ரசித்து கொண்டிருப்பாங்க. இது பார்வையை தாழ்த்த சொல்லி மார்க்கம் சொல்கிறது, அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இல்லை, அது சாதாரணமான முஸ்லீம்களுக்கு. அவங்க ஷேக் பெரிய லெவலில் அடைஞ்சிட்டாங்க அந்த ஈமானில், ஆத்மீகத்தில். எனவே அவங்க பார்வை வேறு. அது இப்படி நடந்திருக்கிறது, நடக்காததை பேசவில்லை. இப்படி சில சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு சில குர்ஆனில் ஒரு சில விஷயங்கள், எப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். இது இந்த சூஃபியாக்கள்கிட்ட அதிகமாக இப்படி நடந்திருக்கிறது. சூஃபித்துவத்தில் ஒரு வகையான கட்டங்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டும் போது ஒரு லெவல். அவ மதிப்புக்குரிய சகோதரர்களே, எல்லா கட்டத்தையும் தாண்டியவர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கட்டத்தை நீங்கள் ஈமானில் சொன்னாலும், என்ன கட்டத்தை தக்வாவில் சொன்னாலும், என்ன படித்தரத்தை சொன்னாலும் எல்லாத்தையும் தாண்டியவர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான முஸ்லிமுக்கு விளங்கப்படுத்துறாரு, அவங்களோட ஆதாரத்துக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னால பொது மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு நபி அவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்டால், அன அத்காக்கும் லில்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுற விஷயத்துல, தக்வாவுடைய விஷயத்துல உங்க எல்லாரையும் விட நான் தான் ஆக உயர்ந்த லெவல்ல இருக்கிறேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நபி அவங்க சொல்லிட்டாங்க. எப்படி? தக்வாவில் ஆக ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறாள் நான் தான்.
அல்லாஹ்வை அஞ்சுற விஷயத்துல அக்ஷாக்கும் லில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுற விஷயத்துல நான் தான் ஆக ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறேன். இவங்க எப்பயாவது தொழுகை விட்டாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த லெவலுக்கு நான் போயிட்டேன். நான் ஒரு நபியாக இருக்கிறேன், இறை தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்வை நேரடியாக போய் சந்திச்சு வந்துட்டேன், மேராஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். எனவே எனக்கு அப்படி எப்பயாவது சொல்லியிருக்கிறாங்களா? மாறாக நீங்கள் இதெல்லாம் ஹதீஸ், நபி அவங்களோட சுன்னா, நபி அவங்களோட ஹதீதுகளை தெரியாதவர்கள் தான் இப்படியான முடிவுக்கு வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேளையிலே, மரண தருவாயிலே அவர்கள் அடிக்கடி மயக்கம் வருகிறது அவங்களுக்கு. புகாரியில் வர செய்தி, உஷ்ணம் உடம்புல கூடின உடனே உது செய்யறாங்க, இஷா தொழுகைக்கு மயக்கம் வருகிறது. அப்ப மயக்கத்தில் விழுந்துடுறாங்க. சற்று நேரத்துக்கு பின்னால் மீண்டும் எழும்புறாங்க. எழும்பினுடன் என்ன கேட்டாங்க தெரியுமா? 3 தடவை இப்படி நடக்குது. ஒரு நாள் இஷா தொழுகைக்கு உது செய்து கொண்டு நபியவங்க 3 முறை மயங்குகிறார். மயங்கி மயக்கம் தெளியும் போதெல்லாம் நபியவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டால், அசல்லன்னாஸ், மக்கள் தொழுவிட்டாங்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், அவர்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவசரமா உது செய்யறாங்க. இல்லை, எனக்கு இப்போ இந்த கட்டத்தில் கூட நபியவங்க தொழுகையை விடவில்லை. எவ்வளவு பெரிய லெவல் அடைஞ்சேன்னு சொன்னவங்க கூட உது செய்ய பார்க்கிறாங்க. அடுத்த பள்ளிக்கு போய் விடுகிறது. எந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தோள்களிலே 2 கையை போட்டுக்கொண்டு தன்னுடைய கால் பூமியிலே இழுபட பள்ளிக்குள்ள கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை இருப்பாட்டப்படுகிறது. அப்ப இந்த நிலையிலேயாவது நான் உங்களை எல்லாம் விட தக்குவா உள்ளவன், இப்ப நான் தொழ தேவையில்லை இருந்தாங்களா? அப்ப மரணிக்கின்ற நாளே சில வசியத்தை செய்தார்கள். அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு தொழுகையை நான் தொழுகையை பற்றி சொல்கிறேன், தொழுகையில் கவனமாக இருங்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கத்தக்க இஸ்லாமிய சமுதாயத்தில் சிலர்கள் நினைக்கிறார்கள் சில கட்டங்கள் இருக்கிறது, அதை தாண்டி விட்டால் ஹராம் ஹலால் அவங்களுக்கு தேவையில்லை, கடமையான விஷயங்கள் தேவையில்லை. அதான் சொன்ன உடனே ஷேக் என்ன செய்வார் என்று கேட்டால் கதவை திறந்துட்டு அவர் ரூமுக்கு போயிடுவார். முரீதீங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பள்ளிக்கு போவாங்க. ஏன்னா ஷேக் வரல, இல்லை அவங்களுக்கு தேவையில்லை. இப்படியான வழிகட்ட இயக்கங்கள் சிந்தனையாளர்கள்லாம் இஸ்லாத்தில் உருவாகி இருக்கிறார்கள். எனவே நாம் வெளி தோற்றத்தை பார்த்து தாடி பெரிதாக இருந்தால், ஜுப்பா பெரிதாக இருந்தால், எனவே அவருக்கு அப்படியான விஷயங்கள்லாம் கிடையாது என்று நாம் ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லோரும் சமமே, அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையில் எந்த குடும்ப உறவும் கிடையாது. நபி அவங்க சொல்றாங்க, உங்களில் யாராவது அமலில் பிந்து விட்டால், மன் பத்தஅ பிஹி அமலுஹு, உங்களில் யாராவது அமல் செய்யாமல் பிந்தி விட்டால் அவருடைய நெசப் குடும்ப உறவை வைத்து முந்த முடியாது என்கிறாங்க. அப்ப அல்லாஹ்விடத்திலே அமல் தான் எடுபடும். எனவே மதிப்புக்குரிய சோதர்களே, இப்படியான சிந்தனைகள் எல்லாம் குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, யகீன் உறுதி வரும் வரைக்கும் ரப்பை வணங்குவீராக. அந்த குர்ஆனை ஒரு வழிகாட்டலின் அடிப்படையில் குர்ஆனுடைய நடையை புரிந்து விளங்க வேண்டும். தான் தோன்றித்தனமாக விளங்க போனால் இப்படியான வழிகாட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப குர்ஆன் சொல்கிறது, யகீன் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்கள். சில வழிகாடர்கள் எப்படி நினைச்சாங்கன்னு கேட்டா, உறுதி, யகீன் என்றா உறுதி வரும் வரைக்கும் தான் வணங்க சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. உறுதி வந்துட்டு அதுக்கு பிறகு தேவையில்லை. அப்ப ஈமானில் ஒரு வகையான ஒரு உறுதி வந்து விட்டால் அதற்கு பின்னால தொழ தேவையில்லை என்று புரிந்து கொண்டார்கள். ஆனால் யகீன் என்று அல்லாஹ் குர்ஆனில் இந்த இடத்தில் சொல்லியிருப்பது உறுதி வரும் வரைக்கும் என்று சொல்லியிருப்பது எதை குறிக்கிறது? மரணம் வரைக்கும் என்பதை அது குறிக்கிறது. ஏனென்று கேட்டால் மரணத்தை யகீன் என்று குர்ஆன் பாவிக்கிறது. வேறு இடத்தில் நீங்கள் பார்த்தால் ஹத்தா அதாஹுமுல் யகீன், அவர்கள் மரணம் வரைக்கும் அப்படி அதே நிலைமையில் தான் இருந்தார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார் இன்னொரு இடத்திலே. அப்ப அந்த இடத்திலே யகீன் என்பதை மரணத்துக்கு பாவித்தது, அந்த இடத்திலும் மரணம் வரைக்கும் வணங்குங்கள் என்பதுதான் அர்த்தம். அப்ப குர்ஆனை சரியாக புரிய தவறியதால், தான் தோன்றித்தனமாக குர்ஆனை விளங்கியதால் இதை ஆதாரத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. உறுதி வரும் வரைக்கும் தான் வணங்கணும், உறுதி வந்துட்டால் அங்கால தேவையில்லை. எனவே இது நபி அவங்களோட நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது. குர்ஆனை சரியாக புரியாதன் காரணமாக இது இருந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக என்ன குறிப்பிடுறாங்க கேட்டால், சிலர்கள் 10வது விஷயம், இஸ்லாத்திலே வாழுவார்கள், அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, மார்க்க விஷயங்களில் ஒன்றும் தெரியாது, தொழ மாட்டாங்க, ஜகாத்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க இஸ்லாத்துல பிறந்த இஸ்லாமிய தாய் தகப்பனுக்கு பிறந்தது மட்டும்தான், வேற இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த நிலையில் வேணுமென்று ஒரு மனுஷன் வாழுவானாக இருந்தால், இப்படி அவனுடைய வாழ்க்கையை கடத்துவானாக இருந்தால், இஸ்லாம் எனக்கு தேவை இல்லை என்ற நிலையில் வாழ்வானாக இருந்தால், அவன் உண்மையிலே இஸ்லாத்தில் இல்லை.
இஸ்லாத்துக்கு வெளியிலே இருக்கிறான். அவன் தொழுகையை விட்டாலே போதும். எப்படி ஒரு மனிதன் தொழுகையை வேணுமென்று தொழாமல் தொடராக விடுவானாக இருந்தால் அவன் இஸ்லாத்திலே இல்லாமல் போய்விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நமக்கும் ஏனைய மக்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையாகும். யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர் மார்க்க குஃபுருக்கு சென்று விடுகிறார் என்று நபி அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ மார்க்கமே இல்லை, இஸ்லாத்தில் பிறந்தது மட்டும்தான். அதே நேரம் தொழுகை இல்லை என்றால் அப்ப அவன் மார்க்கத்தில் இல்லாமல் போய்விடுகிறான். அப்ப எனவே மார்க்கத்தை கற்பது, மார்க்க விஷயங்களை, கடமையான விஷயங்களை தெரிந்து கொள்வது, நபிகளுடைய சுன்னாக்களை படிப்பது, இப்படியான விஷயங்களில் ஒரு மனிதன் கவனம் செலுத்த வேண்டும். ஆக அடிப்படை கல்வி, அடிப்படை கடமைகள், இதுல கூட ஒரு மனிதன் தொடர்பில்லாமல் வெறுமனை வாழ்ந்து கொண்டிருந்தால் அது அவனை இஸ்லாத்தை விட்டு தானாகவே வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான விஷயங்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த 10 விஷயங்களும் மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக நடைபெறக்கூடிய விஷயங்கள். இல்லை என்றால் ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. சில நேரம் ஒரு வார்த்தையால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போயிடுவார். ஆனால் அதையெல்லாம் விட இந்த 10 தான் அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே நடப்பதால் இந்த 10 விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எமது சகோதரர்களுக்கு இதை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய விஷயங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது. ஷைத்தான் இப்படி எல்லாம் நம்மளை ஏமாற்றி விடுவான். அவன் ரொம்ப கவனமாக இருக்கிறான், நம்முடைய உள்ளத்தை ரொம்ப விளையாடுவான். ஒரு மனிதன் அதாவது மாலையிலே முஸ்லீமாக இருப்பான், அதிகாலையிலே அவன் காபிராகத்தான் எழும்புவானுங்கிறாங்க நபி அவங்க. மாலையிலே ஒரு மனிதன் முஸ்லீமாக இருப்பான், மாலையிலே காபிராக இருப்பான். மாலையில் முஸ்லீமாக இருப்பான், காலையில் காபிராக இருப்பான் நபி அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு, அந்த அளவுக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள். ஒரு காலத்திலே ஈமானை மக்கள் அப்படி இழப்பார்கள். அப்ப அப்படியான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், இந்த உலகிலே நாம் ஒரு போட்டியிலே இருக்கிறோம், ஒரு பரீட்சையிலே இருக்கிறோம், ஒரு எக்ஸாமில் இருக்கிறோம். எனவே சில தியாகங்கள் தேவை. அதிலே எல்லாம் எதிர்நீச்சல் அடித்து வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்று அல்லாஹ் எம்மை எதிர்பார்க்கிறான். எனவே நாம் அந்த எதிர்நீச்சல் அடித்து கொண்டே இருப்போம் கடைசி மூச்சு வரைக்கும், இஸ்லாத்திலே மரணிக்கும் வரைக்கும். அதற்கு பின்னால் நம்ம ரப்பை நாம் சந்திக்கின்ற போது, தூய இஸ்லாத்துடன் தூய தௌஹீதுடன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது அல்லாஹ் அவனுடைய எண்ணற்ற வெகுமதிகளை நமக்கு தந்து கண்ணியப்படுத்துவான். நிரந்தரமான சொர்க்கத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி விடுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.